காவிரிக்காக பொங்கிய திமுக என்கிற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூறியுள்ளதாகவும், காவிரி உரிமை பறிக்கப்படும் நேரமான இன்று தனது வீறு கொண்ட ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டை திமுக நிகழ்த்தி காட்டியிருப்பதாகவும் முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமை கொண்ட நீரை கர்நாடகம் தர மறுப்பதாகவும், கடந்த ஜூலை மாதத்தில் வெறும் 0.698 டிஎம்சி நீரை மட்டுமே கர்நாடகா வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, கடந்த 50 ஆண்டுகளில் மிக குறைந்த நீரை கடந்த மாதம்தான் பெற்றுள்ளோம் என்றும், சட்டப்படி பார்த்தால் நமக்கு 31.24 டிஎம்சி நீரை கர்நாடகம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தண்ணீர் வழங்க தேவையில்லை என்ற துணிச்சல் கர்நாடகாவுக்கு எதனால் வந்தது என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி தலையங்கம், இங்குள்ள அரசு மீது அவர்களுக்கு மரியாதையோ பயமோ இல்லை என்பது இதன் மூலம் தெரிவதாகவும் கூறியுள்ளது. விஜய்க்கு அரசியல் தெரியாது, அனுபவம் இல்லை என்று தனது பேட்டிகளில் தொடர்ந்து சொல்லி வருகிறவர் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் என்றும் முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எங்களுக்கே தண்ணீர் இல்லை என்று கர்நாடகம் ஒப்பாரி வைப்பதாகவும், காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டுக்கு 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீரை திறந்து விடும்படி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை உத்தரவிட்டும் அதனை கர்நாடகம் செயல்படுத்தாமல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இதைவிட மோசமாக மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்பதிலும் கர்நாடகம் பிடிவாதமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனை தட்டி கேட்க முதுகெலும்பில்லாத அரசாக முதலமைச்சர் விஜய் அரசு இருப்பதாக முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. கர்நாடகாவில் மழை பெய்வதால் உபரி நீர் தமிழ்நாடு வருகிறது. உடனே பார்த்தீர்களா, விஜய் தண்ணீர் கொண்டு வந்து விட்டார் என்று அளக்கிறார்கள். உபரி நீருக்கும் நமக்கு தர வேண்டிய உரிமை நீருக்கும் வித்தியாசம் காண தெரியாத தற்குறிகளுக்கு என்ன பதில் சொல்வது என்றும் முரசொலி தலையங்கம் சாடியுள்ளது. கர்நாடகாவை ஆள்வது காங்கிரஸ் அரசு. இங்கே முதலமைச்சர் விஜயும் காங்கிரஸ் தயவில்தான் அந்த நாற்காலியில் இருக்கிறார். 2 தரப்பையும் காங்கிரஸ் தலைமை உட்கார வைத்து பேசலாமே என்று கேட்டால், ராகுல் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மழையை கொண்டு வந்து விட்டாரே என்கிறார் காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். ராகுல் காந்தியை 3 மாதத்துக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்க வைக்கிறீர்களா? இந்த மாதிரியெல்லாம் கம்பி கட்டும் கதைகளை சொல்வதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, தீர்வுக்கு முயற்சிக்காமல் திருகள் பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்துக்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பை காட்டுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் உழவர் பெருமக்களும் தாவேகா அரசுக்கு சொல்லியும் அவர்கள் செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, கர்நாடகாவுக்கு போய் விஜய் சீன் பண்ண நினைத்ததாகவும், அதுவும் அனைவர் எதிர்ப்பால் செய்ய முடியவில்லை. இப்படி எதுவும் செய்ய திராணியற்ற அரசாக விஜய் அரசு இருப்பதாக முரசொலி நாளேடு கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய கடமையை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்ததாக குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேகா அரசை கண்டித்தும், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரியும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தியும், தாவேகா அரசை கண்டித்தும் தஞ்சாவூரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைவர் அறிவித்ததாகவும், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்றும் உத்தரவிட்டதாகவும் முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சை மண்ணில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உழவர் பெருமக்களின் உணர்வை கர்நாடக அரசுக்கு தெரிவிப்பதாக அமைந்ததாகவும், எங்கே திரும்பினாலும் பச்சை துண்டுகளாக காட்சியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், திமுக விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி தோழர்களுடன் திமுக உடன்பிறப்புகளும் சாறை சாறையாக கலந்து கொண்டு தங்களது உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளது. திமுகவின் தோழமை கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டதாக, விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இது நமது மேடை என்ற உணர்வோடு பங்கெடுத்ததாகவும், அனைத்து விவசாய அமைப்பினரும் ஆர்ப்பாட்டத்தில் முழங்கியதாகவும் முரசொலி பாராட்டு தெரிவித்துள்ளது.
விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் படம் பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜோக்கர் கூட்டமாக அமைச்சரவை இருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டம் வறண்டு காட்சியளிக்கிறது. குருவையை காப்பாற்ற தாவேக அரசால் முடியவில்லை. டம்மி முதலமைச்சராக விஜய் இருக்கிறார். நிர்வாக திறனற்ற அரசாக தாவேக அரசு இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக கண்டித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம் இதுதான் ஒட்டுமொத்த உழவர்களின் உணர்வாக அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடி பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகள் ஆதங்கம் பெருக்க போராடி வருவதாகவும், அண்டை மாநிலத்தில் தனது திரைப்படம் ஓடுவதற்காக நம் விவசாயிகளின் வாழ்க்கையையா அடகு வைப்பீர்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. விஜய் நினைத்தார் காவிரியில் தண்ணீர் வருகிறது என்று துணை நடிகைகளை வைத்து ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருப்பதாக சாடி உள்ள முரசொலி தலையங்கம், தொழில் முதலீடுகள் அதல பாதாளத்துக்கு போகிறதே, ஏன் விஜய் நினைக்கவில்லையா, வேறு நினைப்பில் இருக்கிறாரா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் தமிழ்நாடு இன்னும் என்னென்ன கூத்துக்களை எல்லாம் பார்க்க போகிறதோ, இன்னும் எவ்வளவு துன்பத்தை தான் அனுபவிக்கப் போகிறதோ என்று வினா எழுப்பி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.